Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா swapping of two variables, swapping of two values from a two variable. Okay, so இது வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு ஆபரேஷன், நிறைய அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ற ஒரு ஆபரேஷன். ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேரியபிள் இருக்கும். லைக் இங்க பிக்சர்ல கூட கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, ஏ பி அப்படின்னு ரெண்டு வேரியபிள் இருக்கும். ஏல வந்து 10 இருக்கும், பில 20 இருக்கும். ஸோ சம்திங் வேற எந்த வேல்யூனாலும் இருக்கலாம். ஸோ ஏல இருக்க வேல்யூ பிக்கும் பில இருக்க வேல்யூ ஏக்கும் நம்ம மாற்றணும். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு ஆப்ரேஷன். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அல்காரிதம்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், மெமரி மேனேஜ்மெண்ட் இதில் எல்லாத்துலையுமே யூஸ் ஆகும். ஸோ இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் தி டேட்டா, அட்ஜஸ்ட் த ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் அரே, லிஸ்ட் ஆர் அதர் கலெக்ஷன்ஸ். ஸோ இதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மெத்தட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸில் இந்த ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ யூஸிங் அ டெம்பரரி வேரியபிள் ஆர் வித்தவுட் யூஸிங் டெம்பரரி வேரியபிள், இது ரெண்டும் பேசிக்கான ரெண்டு மெத்தட். இந்த மெத்தட் இல்லாமல் அர்த்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். எக்ஸ்ஆர் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் இந்த ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன்ஸை நம்மளால பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் இருக்க ப்ரோக்ராம்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். லைக் இப்போ நம்ம போட போகிறது ஸ்வாப்பிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ நான் கெட் பண்ண போகிறேன். அது இன்டிஜரில் இருக்க போது. ஓகே, ஸோ இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். enter a first value இல்ல enter the first value அப்படி நான் கொடுக்கிறேன். இந்த பிராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து bங்கிற ஒரு வேரியபிள் int input enter the second value அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங்க்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஏ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு காமா ஏ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏல என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது வந்துடும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் பிரிண்ட்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காமா பி. ஓகே, ஸோ பிரிண்ட்ங்கிற ஃபங்க்ஷனில் இதை கொடுத்தாச்சு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்வாப்பிங் print before swapping. ஓகே, பிஃபோர் ஸ்வாப்பிங் இந்த வேல்யூ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்வாப் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பார்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரெண்டு இன்புட் வாங்கியாச்சு. பிஃபோர் ஸ்வாப்பிங் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம ஸ்வாப்பிங் பண்ண போகிறோம். மொதல் ப்ரோக்ராமில் டி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு அசைன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல இருக்க வேல்யூ டீலையும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நான் கொடுத்துறேன். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும், ஏல இருந்த வேல்யூ டீலையும், சாரி ஆக்சுவலி வந்துட்டு நான் கொஞ்சம் தப்பாக போட்டேன். ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல இருந்த வேல்யூ டீல அசைன் பண்ணியாச்சு. அப்போ ஏல இருந்த வேல்யூவை we have keep it in t and bல இருக்க வேல்யூ ஏல அசைன் ஆயிருச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா b equal to a அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ b equal to t அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். அப்போ என்ன ஆயிடும், டீல ஆல்ரெடி இருந்த வேல்யூ bல அசைன் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருச்சு. print after swapping ஸோ இதில் வந்துட்டு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல இருக்க வேல்யூ பியில் இருக்க வேல்யூ என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ s3.py அப்படிங்கிற ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே கொடுத்த 20 அப்படிங்கிற வேல்யூவும் 30 அப்படிங்கிற வேல்யூவும் நம்ம போடுவோம். ஸோ பிஃபோர் ஸ்வாப்பிங் ஏல வந்து 20யும் பியில் 30யும் இருக்கு.
ஆஃப்டர் ஸ்வாப்பிங் ஏல வந்து 30யும் பியில் 20யும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட்டை மட்டும் நான் மாற்ற போகிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஏல இருக்க வேல்யூ பியில் மாறிடுச்சு. இப்போ இந்த பார்ட்டை மட்டும் இப்போ டெம்பரரி வேரியபிள் டீங்கிறது டெம்பரரி வேரியபிள், அந்த வேரியபிளை யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a equal to a plus b அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அடுத்து b equal to a minus b அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். அதுக்கப்புறம் a equal to again a minus b அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏல வந்து ஒரு வேல்யூ என்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து மேபி 20 அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். அடுத்து பியில் என்ன என்டர் பண்ணியிருக்கோம், 30 அப்படிங்கிற வேல்யூ என்டர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஏவையும் பியையும் கூட்டினீங்கன்னா 50 அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 20 + 30 50ங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல a மைனஸ் b, ஏல என்ன இருக்கும், இப்போ வந்து ஏல 20 + 30, ஏல a 15 அசைன் பண்ணியாச்சு. அடுத்து a மைனஸ் b, பியில் வந்து 30 இருக்கு, ஏல 50 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஏயோட வேல்யூ 15 மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 50 - 30 அப்படின்னு நம்ம போட்டோம்னா பியில் வந்து 20 அப்படின்னு மாறி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a மைனஸ் b, ஏல வந்து 50 இருக்கு, இப்போ பியில் 30 இருந்தது 20 அப்படிங்கிற மாறிடுச்சு. 50 - 20 வேல்யூ எவ்வளோ வரும், 30 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வேல்யூ கொடுத்தோம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இதே ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறோம். வேற எதுவுமே மாற்றலை. இன்புட் நம்ம வாங்கினோம், அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பிஃபோர் ஸ்வாப்பிங் என்ன வேல்யூ இருக்குங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கோம். தென் ஆஃப்டர் ஸ்வாப்பிங் என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இன் பிட்வீன் கேப்பில் நாம் வந்து அந்த பாடி ஆஃப் த ப்ரோக்ராம், ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணணுமோ அது மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணிவிட்டு தென் எக்ஸிக்யூட் இட். ஸோ இப்போ அதே ப்ரோக்ராம், அதே ஃபைல் தான். என்டர் ஏ வேல்யூ, சேம் வேல்யூ 20 நான் கொடுக்குறேன், 30 அப்படிங்கிற வேல்யூ நான் கொடுக்குறேன். கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 30, 20ங்கிற வேல்யூ பிஃபோர் ஸ்வாப்பிங் 20 b = 30 இருந்தது. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் a = 30 b = 20 மாறிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ரெண்டாவது மெத்தட். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்கு, அது பைத்தானுக்கே உரிய ஸ்பெஷலான ஒரு மெத்தட். ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் தான், a, b = b, a அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். அப்போ என்ன ஆகும்னா, ஏல என்ன பியில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அது ஏக்கு அசைன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஏல என்ன வேல்யூ இருந்துச்சோ அது வந்து பிக்கு அசைன் ஆயிடும். இது வந்து வேற எந்த லாங்குவேஜ்லையும் இருக்கிற மாதிரி தெரியல. எஸ்பெஷலி பைத்தானில் மட்டும் இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேஷன் இருக்கு. அந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஓகே, பைத்தானில் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ ஏல வந்து 20, பியில் 30 அப்படி நம்ம வச்சுட்டு நம்ம பண்ணும்போது பிஃபோர் ஸ்வாப்பிங் a = 30, b = a = 20, b = 30. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் a = 30 and b = 20. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணலாம். இன்னும் எக்ஸார் கேட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம், அது தனி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவை பொறுத்தளவில் இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்வாப்பிங் பார்த்தீங்கன்னா, சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் லைக் பபுள் ஷார்ட், குயிக் ஷார்ட், மெர்ஜ் ஷார்ட், இது மாதிரி நிறைய ஷார்ட்டிங் அல்காரிதத்தில் இந்த ஸ்வாப்பிங்கிற கான்செப்ட் யூஸ் ஆகுது. அதே மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் ஒரு டேட்டா ஒரு மெமரி லொக்கேஷன்லேருந்து இன்னொரு மெமரி லொக்கேஷனுக்கு டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறதுல யூஸ் ஆகும். கேம்ஸ் அண்ட் சிமுலேஷன்ஸில் யூஸ் ஆகும். மெமரி மேனேஜ்மெண்ட்டில் எஸ்பெஷலி யூஸ் ஆகும். கிராஃபிக்ஸில் வந்து ஒரு பஃபர் மெமரியில் ஒரு இமேஜை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் அதை ஸ்வாப் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்வாப்பிங் டெக்னாலஜி யூஸ் ஆகும். அண்ட் தென் கிரிப்டோகிராஃபியில் யூஸ் ஆகுது. தென் ஸ்வாப்பிங் வேரியபிள்ஸ், ரெண்டு வேரியபிளில் இருக்க வேல்யூஸ் மாற்றுறதுக்கும் parallel computing யூஸ் ஆகுது. Okay, so it's at the end of the video. Thank you for watching.